உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உடஞ்ச கட்டில குடுத்து என் மானத்தை வாங்கிட்டிய. என் மாப்பிள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீ எடுத்துட்டு போற போது கட்டில நல்லா தானே இருந்துச்சு. உன் மாப்பிள்ள முறைஞ்சு உடைச்சிருந்தா இருக்கு. நான் பொறுப்பு. என் மாப்பிள்ள உடைச்சாரா? ஆமா. என் மாப்பிள்ள கூப்பிட்டு விசாரிக்கிட்டமா? விசாரி. ஏமா மாப்பிள்ளைக்கு கூப்பிடுமா? இவனை இன்னைக்கு 2 ரவுண்டு பாத்துறேன். ஐயோ அப்பா இங்க வா. பின்ன என்னம்மா கட்டில இவன் உடைச்சிட்டு நம்ம மாப்பிள்ள மேல பழிய போடுறான். மாப்பிள்ள என்ன அவ்வளவு மோட்டத்தனமானவரா? ஏன் மாப்பிள்ள இந்த பிரச்சனை அவசியமா? முதல்ல உள்ள போ. இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா உள்ள போ. உன்னை அப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன். நினைச்சியா யார்கிட்ட காட்டுற உன் வேலையை? கொஞ்சம் விட்டா உங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தை கூட்டிட்டு வர பாருக்க. இதுக்கு 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 வந்துடுறேன். லட்சுமி, நாம இன்னைக்கு ஊருக்கு போற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னியா? சொன்னங்க. தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்படியா? பண்ணையில வேற நிறைய வேலை இருக்க. ஏங்க தீபாவளிக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. இருந்து தீபாவளி முடிச்சிட்டு போயிடுவோமே. பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசே வராத. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. என்ன மாமா ரொம்ப குஷியா இருக்கீங்க? மாப்பிள நம்ம ஊரு டூரிங் கோட்டாயில எம்ஜிஆர் படம் போட்டுக்கிறாங்க. அன்பேவா அருமையான படம். புத்தம் புது காப்பி ஈஸ்ட்மென்ட் கலர். அப்பா இல்லம்மா மாப்பிள்ள 2 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. அப்படியே சினிமாவுக்கு கூட்டு போனா பொழுதுபோக்கா இருக்கட்டுமேனு பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு போகணும்னு உங்ககிட்ட கேட்டாரா? சப்போர்ட் கொஞ்சம் கடிச்சிட்டா வாழ அவுத்து விட்டுருவீங்க. லட்சுமி எல்லாம் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறாரு. போயிட்டு தான் வருவோமே. மாப்பிள்ளைய சொல்லிட்டாரு. புறப்படு எழுத்திரியில் போட்டுருவான். சீக்கிரம் கிளம்பு. வாங்க. மாமா நீங்களும் உட்காருங்க. 3 பேர் கூட போலாமா இதுல? உட்காருங்க. சரி. டாய் முன்சாமி. என்ன மாப்பிள? ஊட்ட ஜாகிரதையா பாத்துக்க. மாப்பிள்ள கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன பிச்சாண்டே எங்க கிளம்பிட்டீங்க? சினிமாவுக்கு தான். ஏமாமா கூட்டம் அதிகமா இருக்க. டிக்கெட் கிடைக்குமா? நாளைக்கு பாத்துக்கலாமே. அட நீங்க ஒண்ணு மாப்பிள பாஜார் படத்துக்கு வந்துட்டு திரும்பி போறதா? நீங்க கம்முன்னு இருக்க. இப்ப பாருங்க வேடிக்கை. எங்க உங்க அப்பா? கூட்டத்துக்குள்ள போனாரு, தலைவரே காணும். அவனுக்கு வயசு பசங்க அவனோட டீட் எடுக்கல. வயசான காலத்துல செத்து எடுத்து தொலைக்க போய் அந்த பக்கம். என்ன மாமா இதெல்லாம்? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இவர் எப்பவுமே இப்படித்தான் எதையாவது இடம் உடம்பு பண்ணிட்டே இருப்பாரு. நான் தான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டேன் மாப்பிள. எதிரி குதிக்கலான்னு போகும்போது ஒரு கம்நாட்டி காலை பிடிச்சி ஏத்து தாதான் மாட்டிக்கிட்டேன். இந்தாங்க படம் ஆரம்பிக்க போங்க. நீங்க நான் எதுக்கு? சின்ன நீங்க போய் பாருங்க. போங்க எழுத்துக்கு போட்டுருவான். போங்க. என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீபாவளி துப்பாக்கினே மிலிட்டரிக்காரர் கொடுத்தாரு. அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே. எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே. அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? தேர எனக்கே திருப்பி சொல்றியா? தேர்வுல படு, திண்ணையில படுக்காத. போடா போறம் போக்கு. நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். தீபாவளி வந்தாலும் வந்தது, இந்த பசங்க ஆளுங்களும் ரோட்ல நடக்கவே விட மாட்டேங்குதுங்க. அம்மா இரு, எண்ணெய் தேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. இப்படி கொண்டாத, இப்படி கொடு. இந்தா
இதுல 1/2 கிலோ கறி இருக்கு, குழம்பு வச்சிடு. மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா ஈரல் வாங்கி வந்திருக்கேன், வத்துரு போ. மாப்பிள்ள இப்படி கிழக்கு பக்கமா திரும்புங்க. ஏன் மாமா இது என்ன தலையா மத்தலமா இப்படி போட்டு தாக்குறீங்க? இப்படி தட்டி தேய்ச்சாத்தான் மாப்பிள்ள உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கும். ஐயோ அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அம்மா அந்த சுடுதண்ணி எடுத்து வளாவே. மாப்பிள நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க, போங்க. மாமா இனிமே நானே எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுக்கிறேன். சாண்டே என்ன பண்ணி நான் சொன்னது கிடைச்சதா? உனக்காக 4-5 இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். தீபாவளி நேரம் எல்லா பையனும் கைய வரிச்சுட்டான். கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டியே. நான் என்னப்பா செய்யறது? வேற எங்கேயாவது முயற்சி பண்ணிப்பாரு. நான் வரட்டுமா? எதுக்குப்பா அவர்கிட்ட பணம் கேட்ட? இது தலை தீபாவளிமா, முறைப்படி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவனை தாம நம்பி இருந்த கடைசி நேரத்துல கைய விரிச்சுட்டாமா. அப்பா நம்ம கஷ்டம் தெரிஞ்சு உங்க மாப்பிள்ளையே எல்லாருக்கும் துணிமணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏமா இதெல்லாம் நாம இல்லமா மாப்பிள்ளைக்கு செய்யணும். அவரே கொண்டாந்து அவரே போட்டுக்கிட்டா ஊர்ல 4 பேர் என்னமா சொல்லுவாங்க? 4 பேர் என்ன மாமா சொல்றது? அவங்களை கேட்ட உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி அதை எடுத்துட்டு வா. மாமா முறையெல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறதா. கொண்டாமா. இந்தாங்க மாமா. மாப்பிள்ள மாமா தலை தீபாவளிக்கு மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும் இல்ல, மாப்பிள்ளையும் மாமனாருக்கு மோதிரம் போடலாம். இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு மோதிரம் போட போறேன். கொண்டாங்க ஐயா. வெரி குட். எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு என் புது ட்ரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். அது இதானு பாரு. இந்த கோமலம் தானே. சி ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளையா இருக்கா? பரவாயில்ல மாப்பிள்ள, மெதுவா, மெதுவா. நானே இறங்கிறேன். வாங்க. யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தான் பொண்ணோட அப்பன் தரவக்காரன். ஓ இவன் தான் அந்த புரோக்கர் பயலா?